இதெல்லாம் கிரேட் சர்ப்ரைஸா இருக்கும். அதுவும் இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆண்டி, நான் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. Thank you ஆண்டி. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதே. யார் பண்ணாங்க? உங்க மருமகளா? என்னோட அங்கிள், இதெல்லாம் நான் தான் பண்ணேன். எப்படி இருக்கு? இந்த பொண்ணு இவ வனிதா. ஓ என் மக கல்பனாவோட கிளாஸ்மேட். ஓ இப்போதைக்கு எங்க வீட்ல தான் இருக்கா. ஓகே, வெரி குட். அங்கிள், நான் கல்பனாவோட கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, ராமோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சீதா, ராம் எங்க? ஃபோன் பண்ணியா? அத்தை, ஆண்டி, நான் இப்பதான் ராம்க்கு ஃபோன் பண்ணேன். வந்துட்டு இருக்காராம். அவர் வந்த உடனே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடி இது வீடு ஃபுல்லா தொங்குது? பிரியா, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வா சரண். ஹாய் பிரியா. அம்மா, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு எங்கேஜ்டவே இருந்தது. அது வந்து பாபா அனுமதி, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். கல்பனா, நல்லா இருக்கியாம்மா? சரண், நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா சம்பந்தி, வீடு ஃபுல்லா இப்படி அலங்காரம் பண்ணிருக்கே. இதெல்லாம் யார் பண்ணாங்க? இதெல்லாம் வனிதா, ஆண்டி, இங்க வாமா. இதோ வரேன் ஆண்டி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இந்த அலங்காரம் எல்லாம் இவதான் பண்ணா. ஐயோ, பன்னு, நீதான் இதெல்லாம் பண்ணியா? ஆமா ஆண்டி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என் மக பிரியாவோட பர்த்டேக்கு நான் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இது போதும். இல்ல சம்மதி. வனிதா, இவங்க யாரும் தெரியுமா? நல்லா தெரியும் ஆண்டி. கல்பனாவோட மாமியார். இவரு கல்பனா ஹஸ்பண்ட் சரண். அப்படின்னா உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படின்னா நீ உங்க எல்லார் கூடயும் பேசிட்டு நான் என் பொண்ணோட பேசிட்டு வரேன். சரி, வா. பேசிக்கிட்டு இருங்க. ஓகே ஆண்டி. போடி. உன் பிறந்த நாளைக்கு நான் செலவழிச்சேன். ஏன்னா நான் உன் அம்மா. அதுக்கு ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தி, சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு இவ்வளவு கிராண்டா செலவு பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்றான்னு சொன்னா இதுல ஏதோ சம்பந்தம் இருக்கு. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் அமைதியா தாண்டி இருந்தேன். ஆனா வந்த இடத்துல என் வாயை புடுங்குறாங்களே, நான் எப்படி அமைதியா இருக்கிறது? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீயே எதையாவது பேசிட்டு இருக்காத, போ. இவ சும்மா இருக்க சொல்றா. ஆனா அவ சும்மா இருக்கிற மாதிரி தெரியலையே. கல்பனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வனிதா. ஆமா, நீ ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? ஐயோ சாரி வனிதா. என் அண்ணனால தானே உன் கல்யாணம் நின்னு போச்சு. அதனாலதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல. பரவாயில்ல கல்பனா, இதுல ராமோட தப்பு எதுவும் இல்ல. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்கலன்னா நான் இந்த வீட்டையும் ராமையும் பெர்மனண்டா மிஸ் பண்ணியிருப்பேன்.